ஐடியா நம்ம இன்றைக்கி Nd-YAG லேசர் பற்றி பார்க்கலாம். அதோட ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின், எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் Nd-YAG லேசர் வித் நீட் டயக்ராம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரீக்கப் பார்த்தலாம், லேசர் எப்படி நமக்கு ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, யூஸ்வலாக கிரவுண்ட் லெவலில் அந்த ஆட்டம்ஸ்லாம் வந்து இல்லை எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போது ஜஸ்ட் கன்சிடர் அஸ் ஆட்டம். ஓகே, இப்போ ஆட்டம்ஸ்லாம் வந்து கிரவுண்ட் லெவலில் லோ எனர்ஜியில் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு எனர்ஜி கொடுத்தோன்னா, ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி, லைட் எனர்ஜியோ ஏதோ ஒரு எனர்ஜி கொடுத்தோன்னா, இட் அப்சர்வ் திஸ் எனர்ஜி. இதை ஸ்டிமுலேட் பண்ணுறோம். இதுக்குன்னு ஒரு எனர்ஜி கிடையாது, நம்மளாம் தூண்டி விடுறோம். ஓகேவா, நம்ம கொடுக்குறோம், அந்த லைட்டை கொடுக்கும்போது இட்ஸ் அ ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன். அப்சார்ப் பண்ணிட்டு என்ன பண்ணும், எக்ஸைட்டட் ஸ்டேட்க்கு போய்டும், ஹையர் லெவலுக்கு போய்டும். ஓகேவா, இதை அப்சர்வ் பண்ணிவிட்டு எங்கே போய்டும், ஹையர் ஸ்டேட்க்கு போய்டும். ரைட், ஹையர் ஸ்டேட்டில் வந்து அது எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்காது, அதோட லைஃப் பீரியட் ரொம்ப கம்மி. ஸோ என்ன பண்ணும், இம்மீடியட்டாக கீழே வந்துடும். இம்மீடியட்டாக கீழே வந்துச்சுன்னா அது பேர் என்ன, ஸ்பான்டேனியஸ் எமிஷன் சொல்லுவோம். கரெக்டாக, ஸ்பான்டேனியஸ் எமிஷன். ஓகேவா, இதுக்கு நடுவில் இன்கேஸ் ஒரு வேளை இந்த ஸ்டேட் வந்து இந்த ஹையர் ஸ்டேட் இன் கம்பேர்ட் டு திஸ் கிரவுண்ட் லெவல், திஸ் இஸ் ஹையர் ஸ்டேட். ஓகேவா, இதில் வந்து அப்படியே உட்காண்ட்ருக்கு. இதோட லைஃப் பீரியட் வந்து, லைஃப் ஸ்பேன் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது, ஒரு ஃபியூ மைக்ரோ செகண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா, அப்போ என்ன பண்ணுன்னா, இங்கே ஆல்ரெடி இருக்குது இந்த ஃபோட்டான்ஸ் என்ன பண்ணும், ஸ்டிமுலேட் பண்ணும். ஓகேவா, இன்டியூஸ் பண்ணும், ட்ரிகர் பண்ணும். ஓகேவா, ட்ரிகர் பண்ணி நீங்கள் கீழே வா கீழே வா கீழே போ கீழே போ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ ஆல்ரெடி அதுக்கு அப்போ என்ன பண்ணும், அதை ட்ரிகர் பண்ணும்போது அது ஃபோர்ஸ் பண்ணி கீழே வருது. ஓகேவா, ஃபோர்ஸ் பண்ணி கீழே வரும்போது என்ன பண்ணும், ஆல்ரெடி இதை அப்சர்வ் பண்ண இந்த ஃபோட்டானும் ரிலீஸ் பண்ணும். அகெயின் அது வந்து இன்டியூஸ் பண்ணுறதால, ட்ரிகர் பண்ணுறதுனால அதே அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி உள்ள ஒரு ஃபோட்டானையும் ரிலீஸ் பண்ணும். ஸோ அப்போ என்ன பண்ணுது, ஒரு ஃபோட்டான் வந்து 2 ஆகுது. ஸோ இந்த 2 ஃபோட்டான் திருப்பி இன்னும் 2 இது பண்ணும்போது 4 ஆகும். ஓகே, 4 ஆகும். ஓகே, அது இந்த 4 வந்து என்னது, அப்படியே 8 ஆகும். ஸோ வந்து அதோட இன்டென்சிட்டி வந்து அதிகமாகுது. கரெக்டாக, இன்டென்சிட்டி அதிகமாகும் போது இந்த பாத்லேருந்து வெளில வரும்போது வில் ஹாவ் அ கோகரண்ட் லேசர், லைட்டாக வந்து திக்காக வருது. ஓகே, இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். ஓகே, இப்போ நமக்கு எப்போ வந்து இந்த ஸ்டிமுலேட்டட் எமிஷன் வரும்னா, அப்போ வந்து ஹையர் லெவலில் நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும்போது தான், அங்கே நிறைய ஸ்டேபிளாக அங்கே இருக்கும்போது மட்டும்தான் வந்து இந்த ஃபோட்டான் திருப்பி வந்து ட்ரிகர் பண்ணும். அப்போ தான் நமக்கு இந்த டபுளாக வரும். ஓகேவா, ஸோ எல்லாத்துக்குமே வந்து எல்லா ஆட்டம்ஸ்க்கும் வந்து ஹையர் ஸ்டேட்க்கு போயிட்டு, ஹையர் ஸ்டேட்டில் நிறைய எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தான் இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும். ஓகேவா, இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஹையர் ஸ்டேட்க்கு கொண்டு போகிறதுனா, இப்போ வந்து அதை வந்து ஒரு மெத்தட் மூலமாக இருப்போம், பம்பிங் மெத்தட். ஓகேவா, இங்கே இருக்க பம்பிங்னா சேம் மீனிங் தான், பம்ப் பண்ணுறது. ஓகேவா, இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஹையர் ஸ்டேட்க்கு கொண்டு போகிறது, அவ்வளோதான். அது எப்படி கொண்டு போகிறது, நிறைய மெத்தட் இருக்குது. அதில் நம்ம இங்கே Nd-YAG லேசரில் பார்க்கும்போது ஆப்டிக்கல் பம்பிங். ஓகே, ஆப்டிக்கல் பம்பிங்னா என்ன, லைட் எனர்ஜி யூஸ் பண்ணி பம்ப் பண்ண போகிறோம். ஓகேவா, அதுக்கு பேர் வந்து பாப்புலேஷன் இன்வர்ஷன். இப்போ பாப்புலேஷன் இன்வர்ஷன் யூஸ்வலாக வந்து எலக்ட்ரான்ஸில் ஆட்டம்ஸில் எங்கே நிறையா இருக்கும், கிரவுண்ட் லெவலில் தான் இருக்கும். ஓகேவா, இப்போ ஆப்டிக்கல் பம்பிங் பண்ணும்போது எல்லா ஆட்டம்ஸும் எங்கே போடணும், ஹையர் ஸ்டேட்க்கு போய்டும். இப்படி ஹையர் ஸ்டேட்க்கு போய்டும். இது கிரவுண்ட் லெவல், இது ஹையர் ஸ்டேட். இப்போ when compared to the ground level, ஹையர் ஸ்டேட்டில் நிறைய எலக்ட்ரான் இருந்தால் திஸ் இஸ் கால் பாப்புலேஷன் இன்வர்ஷன். யூஸ்வலாக பாப்புலேஷன் எங்கே நிறையா இருக்கும், கிரவுண்ட் லெவலில் தான் இருக்கும். ஓகேவா, எக்ஸைட்டட் லெவலில் இருக்காது. அப்படி எக்ஸைட்டட் லெவலில் நிறைய ஆட்டம்ஸ் இருந்ததுன்னா தட் இஸ் கால் பாப்புலேஷன் இன்வர்ஷன். இது வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம அச்சீவ் பண்ணுவோம். எப்படி, பை ஆப்டிக்கல் பம்பிங். ஓகேவா, ஸோ அதை பண்ணுவோம். இதில் வந்து Nd-YAGல இந்த ப்ராசஸ் தான். Nd-YAGல என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம யூஸ் பண்ண போகிற ஏதோ ஒரு ஆக்டிவ் மீடியம். ஓகேவா, இதில் இருக்க வந்து ஆட்டம்ஸை தான் நம்ம எக்ஸைட் பண்ண போகிறோம். எக்ஸைட் பண்ண போகிறதுக்கு எப்படி வந்து நம்ம எக்ஸைட் பண்ண போகிறோன்னா, நான் சொல்லியிருக்கேன் ஆப்டிக்கல் பம்பிங் தான் யூஸ் பண்ண போகிறோன்னு சொன்னேன். அதுக்கு வந்து ஜெனான் ஃப்ளாஷ் டியூப் இல்லை கிரிப்டான் ஃப்ளாஷ் டியூப் யூஸ் பண்ணோம். இங்கே வந்து இந்த லைட்டு. ஓகேவா, ஃப்ளாஷ் டியூப்னா என்ன, விட்டு லைட் எரியுது. ஓகேவா, இந்த நடுவில் வந்து என்ன வச்சுருக்கோம், இந்த ராடு, எதை போய் எக்ஸைட் பண்ண போகிறோமோ இந்த ராட் மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் ஆக்டிவ் மீடியம். இந்த லைட்டு இதை வந்து சோர்ஸோடு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, சோர்ஸ் வோல்டேஜோடு கனெக்ட் பண்ணி இதுக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்கும்போது இது ஃப்ளாஷ் ஆகும், லைட் வந்து எரிஞ்சிகிட்டே இருக்கும். ஓகேவா, விட்டு எரிஞ்சிட்டே இருக்கும். விட்டு எரியும் போது என்ன ஆகும், இதுக்குள்ளே என்ன ஆகும், எனர்ஜி, இந்த இதில் இருக்க ஆட்டம்ஸ்லாம் என்ன ஆகும், எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு அதோட எக்ஸைட்டட் லெவலுக்கு போய்டும். எக்ஸைட்டட் லெவலில் போயிட்டு இது வந்து 4 லெவல்
எனர்ஜி ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து அதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனர்ஜி ஸோ எக்ஸைட் ஆகிட்டு ஹையர் லெவலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு மெட்டா ஸ்டேபிள் ஒரு எனர்ஜி லெவலில் கொஞ்சம் நேரம் ஸ்டேபிளாக இருக்கும். மெட்டா ஸ்டேபிள் ரொம்ப இமீடியட்டாக வராமல் கொஞ்சம் நேரம் ஸ்டேபிள் ஆகும். கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டே இருந்தால் என்ன பண்ணும், ஃபோட்டான் வந்து அதை இன்டியூஸ் பண்ணி வரும்போது டபுளாக வந்து நமக்கு ஃபோட்டான் எனர்ஜி கிடைக்கும். கரெக்டாக இந்த ப்ராசஸ் தான் இதில் நடக்க போகுது. ஓகே, இதுதான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து இந்த ஃபோட்டான்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும்போது இந்த எண்டில் வந்து ஃபுல்லும் ரிஃப்ளெக்டிங் மிரர் ஃபிக்ஸ் பண்ணோன்னா இங்கே போயிட்டு பட்டுட்டு திருப்பி வந்துடும். கரெக்டாக? இங்கே வந்து பார்ஷியலி ரிஃப்ளெக்டிங் மிரர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நிறைய ஃபோட்டான்ஸ் ஃபார்ம் ஆகி இதில் போய் இடித்து திருப்பி வந்து நிறைய இன்டென்ஸாக ஸ்ட்ரென்த்து, நிறைய ஃபோட்டானோட ஸ்ட்ரென்த்து நிறைய சேர்ந்ததுக்கப்புறம் அது வேறு வழி இல்லாமல் இந்த பார்ஷியலி ரிஃப்ளெக்டிங் மிரர் வழியாக வெளியில் கரெக்டாக வந்துடும். ஓகேவா? தட் இஸ் யுவர் லேசர் ரை. ஓகே, இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ கொஷின் எப்படி கேட்பாங்க, எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் Nd-YAG லேசர் வித் நீட் டயக்ராம். ஓகே, ஸோ அதோட ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதோட டைப் என்ன, 4 லெவல் சாலிட் ஸ்டேட் லேசர். கேஸ் லேசர் இருக்குது, டை லேசர்ஸ் இருக்குது. நமக்கு வந்து இப்போ யூஸ் பண்ணுறது என்னது, சாலிட் ஸ்டேட், 4 லெவல் சாலிட் ஸ்டேட் லேசர். ஓகேவா? ஆக்டிவ் மீடியம் அதில் என்ன, எட்ரியம், அலுமினியம், கார்னெட். ஓகே, ஆக்டிவ் சென்டர் வந்து நியோடைமின் அயன். ஓகேவா? இதில் தான் வந்து அந்த 4 லெவல் எக்ஸைட் ஆகும், 4 லெவல் எனர்ஜி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இதில் டோப் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு இதோட ஆக்டிவ் மீடியமில் இதை போட்டிருப்பாங்க. ஓகேவா? பம்பிங் மெத்தட் எப்படி வந்து நம்ம ஆட்டம்ஸ்லாம் பம்ப் பண்ணுறோம் ஹையர் ஸ்டேட்க்கு, யூஸிங் ஆப்டிக்கல் பம்பிங். ஓகே, நெக்ஸ்ட் பம்பிங் சோர்ஸ் எதை வச்சு இதெல்லாம் பம்ப், ஆப்டிக்கல் சொல்லிட்டு லைட்டுன்னு எந்த லைட் யூஸ் பண்ண போகிறோம், ஜெனான் ஃப்ளாஷ் லேம்ப் இல்லை கிரிப்டான் ஃப்ளாஷ் டியூப் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்டிக்கல் ரெசனேட்டர் எப்படி வந்து அந்த ஃபுல் லைட்டை வந்து எனர்ஜியை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணி எப்படி ஒரு பீம் ஆஃப் லேசராக வெளில கொண்டு வரோன்னா, 2 மிரர்ஸ், ஒன் ஆஃப் தெம் இஸ் டோட்டலி ரிஃப்ளெக்டிங், ஒரு எண்டில் வந்து ஃபுல்லும் ரிஃப்ளெக்ட் ஆகிற மிரர், அண்ட் அதர் இஸ் பார்ஷியலி ரிஃப்ளெக்டிங். இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து அந்த ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ வெளியில் வர லைட்டோட லென்த்து, வேவ் லென்த் என்னவாக இருக்கும்னா இன்ஃப்ராரெட்டோட ரேஞ்சில் இருக்கும். ஓகேவா? வேவ் லென்த் எமிட்டட் வில் பி 1.064 மைக்ரோமீட்டர்ஸ். அதோட வேவ் லென்த், வெளியில் வர வேவ் லென்த்தோட இது எப்படி இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ வாட் இஸ் த பிரின்சிபிள், த ஆக்டிவ் மீடியம் Nd-YAG rod is optically pumped by krypton flash tube. The neodymium ions are raised to the excited energy level. Okay, during transition from metastable state, நடுவில் ஒரு ஸ்டேட் இருக்குது, அது பேர் என்ன, மெட்டாஸ்டேபிள் கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல ஸ்டே பண்ணுவது. ஓகேவா? மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட் டு கிரவுண்ட் ஸ்டேட், a laser beam of wavelength 1.064 micrometer is emitted. ரொம்ப சிம்பிள். ஒரு ஆக்டிவ் மீடியமை ஆப்டிக்கல் பம்பிங் கிரிப்டான் ஃப்ளாஷ் டியூப் யூஸ் பண்ணி பம்ப் பண்ணுறோம். எலக்ட்ரான்ஸ் தான் ரைஸ் பண்ணுவோம். ஓகேவா? எலக்ட்ரான்ஸை வந்து ஹையர் ஸ்டேட்க்கு பண்ணோம், கீழே திருப்பி வரும்போது மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்லேருந்து திருப்பி வரும்போது லேசர் பீம் ஆஃப் வேவ்லென்த் 1.064 மைக்ரோமீட்டர் இஸ் எமிட்டட். இவ்வளோதான் பிரின்சிபல், ரொம்ப சிம்பிளான பிரின்சிபல். ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னு சொன்னேன். உள்ளே இருக்கிறது இதுதான் உங்களுக்கு Nd-YAG ராட். ஓகே, Nd-YAG ராடு. இந்த ராடோட எண்டில் வந்து என்ன கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லி ரிஃப்ளெக்டிங் மிரர். இதில் பட்டு ஃபார்ம் ஆகிற அந்த ஃபோட்டான்ஸில் இதில் பட்டு திருப்பி உள்ளுக்குள்ளே வந்துடும். ஓகேவா? இங்கே இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்னொரு எண்டில் வந்து பார்ஷியலி ரிஃப்ளெக்டிங் மிரர் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸ்ட்ரென்த்து ஃபுல்லும் ஆகிட்டோடனே அதுக்குள்ளே இருக்க முடியாது அப்படின்ற ஸ்டேஜில் இட் வில் கம் அவுட் த்ரூ திஸ் எண்ட். ஓகே, ஏன்னா அது பார்ஷியலி ரிஃப்ளெக்டிங். ஓகே, ஸோ இதை வந்து எப்படி எக்ஸைட் பண்ணுறோம், இதில் இருக்க எலக்ட்ரான்ஸில் எப்படி எக்ஸைட் பண்ணுறோம், யூஸிங் த ஃப்ளாஷ் டியூப். இதுதான் வந்து ஜெனான் ஃப்ளாஷ் டியூப் இல்லை கிரிப்டான் ஃப்ளாஷ் டியூப் வந்துருக்கும். இங்கே நம்ம எடுத்துக்கிறது வந்து கிரிப்டான் ஃப்ளாஷ் டியூப் எடுத்துக்க போகிறோம். இது வந்து கிரிப்டான் ஃப்ளாஷ் டியூப் கனெக்டட் டு த பவர் சப்ளை. ஓகே, ஸோ இதை வந்து எங்கே வச்சுருக்கோன்னா, இதெல்லாம் வந்து இப்போது இதில் ஃப்ளாஷ் டியூப்பில் இருக்க லைட் வருது இல்லை, கரெக்டாக இந்த சென்டர் மேலேயே படணுன்றதுக்காக ஒரு எலிப்டிக்கல் கேவிட்டி ரிஃப்ளெக்டர் ஒரு செட்டப்குள்ளே, அது என்ன ஷேப்பில் இருக்குன்னா எலிப்டிக்கல் ஷேப் இருக்கும். ஓகே, எலிப்டிக்கல் ஷேப் எதுக்கு வைக்கணும்னா, எலிப்ஸ்க்கு வந்து 2 ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கும். ஃபோக்கஸ் பாயிண்ட் பட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்.
இந்த ஃப்ளாஷ் டியூப்பில் இதில் லைட் பட்டு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகி இது மேலே படும். ஓகேவா? ஸோ எந்த லைட்டுமே வேஸ்ட் ஆகாமல் ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் அந்த மீடியம் மேலே படுறதுக்காக ஒரு எலிப்டிக்கல் கேவிட்டி ரிஃப்ளெக்டருக்குள்ளே வச்சுருக்காங்க, எந்த லைட்டும் வேஸ்ட் பண்ணாமல். ஓகே, இதுதான் செட்டப். ஓகே, a small amount of yttrium is replaced with neodymium ions in active medium of Nd-YAG. ஓகேவா? ஏன் வந்து அந்த எட்ரியமை வந்து நியோடியம் ரீப்ளேஸ் பண்ணுதான், நியோடியம் அயன்ஸ்க்கு தான் 4 எனர்ஜி லெவல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணால் அதுக்கு 4 எக்ஸைட்டட் லெவலுக்கு போகும் அப்படிங்கிறதுக்காக தான். The active medium Nd-YAG crystal is cut into cylindrical rod. என்ன ஷேப்பில் வைக்கிறாங்க? cylindrical rod. The ends of this rod is highly polished and optically flat and parallel. ஓகேவா? நல்லா பாலிஷ் பண்ணி பேரலாக வச்சுருக்காங்க சிலிண்டரோட எண்டில். The cylindrical rod and the pumping source is kept in a elliptical reflector cavity in order to focus most of the light into the Nd-YAG rod. ஓகேவா? எலிப்டிக்கல் ரிஃப்ளெக்டருக்குள்ளே வச்சா படுற ஃப்ளாஷ் லைட், கிரிப்டான் ஃப்ளாஷ் லைட்லேருந்து வர டியூப்லேருந்து வர லைட் எல்லாமே வந்து என்ன இந்த Nd-YAG மேலே படும். ஓகே, ஓகே நெக்ஸ்ட், the optical resonator is formed by using எப்படி வந்து அதுக்குள்ளே அந்த திக் பீமாக ஃபார்ம் பண்ணுறோம், 2 external reflecting mirrors. அந்த end of the rodல வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், 2 external reflecting mirrors. One mirror M1 is fully reflecting while the other mirror M2 is partially reflecting. ஓகே, ஃபுல்லும் ஒரு எண்டில் இருக்கிறது fully reflecting, அதர் எண்டில் இருக்கிறது partially reflecting. இப்படி தான் ஒர்க்கிங். ஸோ இதுதான் வந்து கிரவுண்ட் லெவல். கிரவுண்ட் லெவலில் வந்து ஸோ கிரவுண்ட் லெவல் இது வந்து கிரவுண்ட் லெவலில் எவ்வளோ ஸ்டேஜ் எனர்ஜி லெவல்ஸ்னால் 4 ஸ்டேஜ். திஸ் இஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த்து ஸ்டேஜ். ஓகேவா? இங்கே நிறைய எழுதியிருக்கிறதுனால இது போல் ஸ்டேஜ் போடல. இது வந்து நான் E1, E2, E3, E4 4 லெவல். ஓகேவா? ஸோ ஆப்டிக்கல் ஃப்ளாஷ் டியூப் வந்து எனர்ஜி கொடுத்தவொடனே என்ன ஆகும், இங்கே இருக்க ஆட்டம்ஸ்லாம் வந்து அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு என்ன ஸ்டேட்க்கு போகும், ஒன்று E3க்கு போகும். வேவ் லென்த் 0.8 இருக்கிறது இந்த லென்த் இந்த ஸ்டேட்க்கு எனர்ஜி லெவலுக்கு போகும். வேவ் லென்த் 0.73 மைக்ரோமீட்டர் இருக்கிறதெல்லாம் வந்து இந்த லெவலுக்கு போயிடும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பம்ப் பேன்ஸ், இங்கேருந்து இங்கே பம்ப் போயிடுது. ஓகே, போயிடுது. ஆனால் இங்கே இருக்கிறது வந்து இந்த எக்ஸைட்டட் லெவல்லாம் வந்து என்னது, நான் ரேடியேட்டிவ் டிரான்சிஷன். அங்கேருந்து திருப்பி அந்த எக்ஸைட்டட் லெவலில் ரொம்ப நேரம் இருக்காது, உடனே கீழே வந்துடும் சொல்ல. ஓகேவா? இங்கேருந்தும் கீழே வந்துடும், இங்கேருந்தும் கீழே வந்துடும். எனர்ஜி லெவல் 3rd லெவல்லேருந்து 4th லெவல்லேருந்து உடனே கீழே வந்துடும். ஓகேவா? அப்போ வரும்போது நோ ரேடியேஷன் வில் பி தேர். ஓகேவா? அங்கேருந்து அப்வர்ட்லேருந்து டவுன்வர்ட் டிரான்ஸ்மிட் ஆகும்போது, டிரான்சிஷன் நடக்கும்போது எந்த ரேடியேஷனும் இருக்காது. ஓகேவா? நான் ரேடியேட்டிவ் டிரான்சிஷன். அடுத்தது E2ங்கிறது மெட்டா ஸ்டேபிள் ஸ்டேட். ஓகேவா? அப்படின்னா என்னது, கொஞ்ச நேரம் அந்த இடத்துல தங்கும். ஓகேவா? ஸ்டேபிளாக இருக்கும், உடனே கீழே வந்துடாது. ஓகேவா? அப்போது ஸ்டேபிளாக இங்கே இருக்கும்போது என்ன பண்ணும், இது கொஞ்ச நேரம் இங்கே உட்காண்டே இருக்குன்னு சொல்லும்போது அப்போ என்ன பண்ணும், இன்ஸ்டன்ட் இந்த ஃபோட்டான் வந்து என்னது ட்ரிகர் பண்ணும். கரெக்டாக? ட்ரிகர் பண்ணும்போது என்ன ஆகும், அது ஆல்ரெடி வச்சுருக்க ஒரு ஃபோட்டான் ப்ளஸ் ட்ரிகர் பண்ணுறதுனால இன்னொரு ஃபோட்டான் அதுக்கு ஏற்ற மாதிரி வரும், அதே அளவில். ஓகேவா? ஸோ இன்டியூஸ் பண்ணும். ஓகேவா? இன்டியூஸ் பண்ணி ட்ரிகர் பண்ணி அதை வந்து ஸ்டிமுலேட்டட் எமிட் பண்ணும். தானாக அதுவாக வந்துச்சுன்னா ஸ்பான்டேனியஸ் எமிஷன். அப்படி பண்ணாமல் அது கொஞ்சம் நேரம் அங்கே ஸ்டே பண்ணுறதுனால, ஸ்டேபிள் ஸ்டேட் அப்படிங்கிறதுனால அதை ட்ரிகர் பண்ணும்போது அது வந்து ஃபோர்ஸ் பண்ணி கீழே வர்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோட்டான் ரிலீஸ் பண்ணும். ஸோ அதே போல் இந்த 2 ஃபோட்டான்ஸ் எகெயின் இங்கே தான் நம்ம பாப்புலேஷன் இன்வர்ஷன் பண்ணுறோம்ல ஆப்டிக்கல் இது வச்சு. ஸோ இங்கே நிறைய எலக்ட்ரான்ஸை இது போயிட்டு திருப்பி இன்னொரு எலக்ட்ரான்ஸை இன்டியூஸ் பண்ணும். 2ங்கிறது 4 ஆகும், 4ங்கிறது 8 ஆகும். அது போல் வந்து டபுளாக ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே கீழே வந்துடுச்சுன்னா E1லேருந்து திருப்பி E0க்கு வந்து நோ ரேடியேட்டிவ் டிரான்சிஷன். ஸோ டிரான்சிஷன் வந்து எங்கே லேசர் ஃபார்ம் ஆகுதுன்னா E2லேருந்து E1 இங்கே வந்து டவுன்வர்ட் டிரான்சிஷன் அப்போ மட்டும்தான் வந்து ரேடியேஷன் வருது. ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் தான் நடக்குது. இதில் ஃபார்ம் ஆகிற ஃபோட்டான்ஸ் தான் வந்து என்னது, நான் ரிஃப்ளெக்டிங்கில் பட்டு ரிஃப்ளெக்டிங்கில் ஃபுல்லும் ரிஃப்ளெக்டிங்கில் பட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகிடும், போகும் திருப்பி ரிட்டர்ன் ஆகும், போகும் திருப்பி ரிட்டர்ன் ஆகும். நிறைய ஃபுல்லும் இன்டென்ஸாக ஆனவுடனே இது ஃபுல்லும் பீமாக இருக்கும்போது ஸோ வேறு வழி இல்லாமல் பார்ஷியலி ரிஃப்ளெக்டிங் வழியாக என்ன ஆகும், வெளியில் வர ஆரம்பிச்சிடும்.
ஓகே ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆன உடனே ஓகே அது இந்த ப்ராசஸ் தான் நடக்குது ஓகே ஸோ ஒர்க்கிங் ஃபாஸ்ட்டாக பார்த்தலாம் when krypton flash tube is switched on the neodymium ions are excited from ground state E0 to upper energy level E3 and E4 okay அதெல்லாம் pump bands னு சொல்றாங்க due to the absorption of light radiation of wavelength 0.73 micrometer and 0.8 micrometer. Next, the neodymium ions from these excited energy levels make a transition to the energy level E2. So E3 யும் E4 யும் வந்து ஸ்டேபிள் கிடையாது. ஸோ உடனே என்ன பண்ணும் அங்கேருந்து E2க்கு வந்துடும் ரைட் E2க்கு வந்துடும் பை நான் ரேடியேட்டிவ் ட்ரான்சிஷன். அப்போது வரும்போது எந்த ரேடியேஷனும் இருக்காது ஓகே. E2 is a metastable state. அங்கே வந்து ஸ்டே பண்ணிடும் ஓகே. நவ் த நியோடியம் அயன்ஸ் ஆர் கலெக்டட் இந்த எனர்ஜி லெவல் E2ல வந்து எல்லாம் வந்து கலெக்ட் ஆகிடுச்சு. தஸ் த பாப்புலேஷன் இன்வர்ஷன் இஸ் அச்சீவ்ட் பிட்வீன் E2 அண்ட் E1. பாப்புலேஷன் இன்வர்ஷன்னா என்னது when compared to the கிரவுண்ட் லெவல் ஹையர் ஸ்டேட்டில் வந்து என்னது எக்ஸைட்டட் லெவல் வந்து நிறையா வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதுதான் வந்து என்னது பாப்புலேஷன் இன்வர்ஷன். பாப்புலேஷன் இன்வர்ஷன் அச்சீவ் பிட்வீன் என்னது E2க்கும் E1க்கும் நடக்குது ஓகே. The neodymium ions make a spontaneous transition from E2 to E1 by emitting a photon of energy hν. This emitted photon triggers a chain of stimulated photons between E2 and E1. ஓகேவா spontaneous emission நடக்கும். அது இல்லாமல் என்ன ஆகும்னா அங்கே ரொம்ப நேரம் இருக்கிறதுனால இந்த எமிட் ஆகிற ஃபோட்டான்ஸ்லாம் என்ன ஆகும் ஆல்ரெடி இருக்க ஃபோட்டான்ஸ் மேலே பட்டு ட்ரிகர் பண்ணி ஸ்டிமுலேட்டட் எமிஷனும் ஸ்டார்ட் பண்ணிடும் ஓகே. The photons thus generated travel back and forth between the two mirrors. ஃபார்ம் ஆகிற ஃபோட்டான்லாம் என்ன பண்ணும் இந்த ரிஃப்ளெக்டிங் மிரர் நான் ரிஃப்ளெக்டிங் மிரர் பார்ஷியலி ரிஃப்ளெக்டிங் மிரர் மாற்றி போயிட்டு வந்துட்டுருக்கோம் ஓகேவா. அண்ட் க்ரோ இன் ஸ்ட்ரென்த் டியூ டு இன்டியூஸ்ட் எமிஷன்னால ஸ்டிமுலேட்டட் எமிஷன்னால நிறையா வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அங்கே போகிறதுக்கே இடம் இல்லாமல் ஆகிடும் கரெக்டாக. ஹென்ஸ் த ஃபோட்டான் நம்பர் மல்டிப்ளைஸ் மோர் ரேப்பிட்லி நிறைய வந்து ஃபார்ம் ஆகிடும் ஓகே. ஆஃப்டர் இனஃப் ஸ்ட்ரென்த் இஸ் அச்சீவ்ட் நிறைய ஃபோட்டான்ஸ் அங்கே உள்ளே ஃபார்ம் ஆனானே இன்டென்ஸ் லேசர் லைட் ஆஃப் வேவ்லென்த் 1.06 micrometer. That means what 10,600 Armstrong. அது வந்து ரெட் வேவ் லென்த் ரேஞ்ச் ஓகேவா. அந்த ரேஞ்சில் வந்து அதனால நமக்கு ரெட் கலரில் தெரியுது ஓகே. Laser light of wavelength 1.06 micrometer is emitted and flow through the partially reflecting mirror M2. This corresponds to the transition of ions from E2 to E1. Okay, that's it. Okay, thank you.